நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது குடும்பத்துக்கு நடுவுல ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்தா அத பத்தி பேசுவாங்க, சண்டை போடுவாங்க, ஒரு தகராறு நடக்கும். அதெல்லாம் நான் கரெக்ட்டுன்னு சொல்லல. ஆனா, அந்த பிரச்சனையின் முடிவுல இதுக்காக தான் சண்டை போட்டாங்க. இதனால தான் பிரச்சனை வந்ததுன்னு நமக்கு தெரிய வரும். இப்பலாம் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்தாலும், முதல்ல அவங்க பண்ற விஷயம் நம்மகிட்ட பேசாம போறதும், நம்மள தள்ளி வைக்கிறதும் தான். அவங்க இப்படி நம்மள நடத்துறாங்கன்றதே பல மாசம் கழிச்சு தான் நமக்கே புரிய வரும். அப்போ போய் கேட்கும்போது, அவங்க நாங்க இப்போ அப்படி யார்கிட்டயுமே பேசுறதில்ல. எங்க வாழ்க்கையே ரொம்ப பிஸி ஆயிடுச்சு. நாங்க ரொம்ப பேச்ச கம்மி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு காரணத்த நம்மகிட்ட சொல்லுவாங்க. காலங்கள் உருண்டோடினதுக்கப்புறம், அவங்க மறுபடியும் நம்மகிட்ட பேச ட்ரை பண்ணும்போது, அப்போ சொல்லுவாங்க, "அன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது இல்லையா? அதனால தான் உங்ககிட்ட பேசாம போயிட்டோன்ட்டு." எனக்கு அப்போ ஒண்ணே ஒண்ணு தான் தோணுங்க. "டேய் மானிட பதரே! இது நீ அப்பவே சொல்லியிருந்தா, என் மேல தப்பு இருந்தா நான் மன்னிப்பு கேட்டு போயிட்டுருப்பேன். என் மேல தப்பு இல்லையா? இது தான்ட்டு உனக்கு நான் புரிய வச்சிருப்பேன். இது 2மே பண்ணாம இத்தன வருஷத்த வேஸ்ட் பண்ணிட்டீங்களான்னு எனக்கு தோணுங்க." முன்னாடியெல்லாம் சண்டை போட்டாலும் உறவு வேணும்னு நெனைச்சாங்க. இப்ப நாகரீகம், பரிமாண வளர்ச்சின்ற பேர்ல சண்டை போடாம உறவு வேணான்னு நெனைக்கிறாங்க.